லண்டன் நகரத்தை சுற்றிய பசுமையான கிராமத்தில் காலை நேரம் மெதுவாக விழித்தெழும். மெல்லிய பனித்துளிகள் புல்வெளிகளில் ஒளிரும், காற்றில் மலர்களின் வாசனை கலந்திருக்கும். அங்கே உள்ள ஒரு சிறிய மரவீட்டில் ஒரு அழகிய பெண் வாழ்ந்தாள். அவள் பெயர் ஏரியல். அவள் முகத்தில் எப்போதும் ஒரு அமைதி, அவள் சிரிப்பில் ஒரு இனிமை. மாலை நேரங்களில் அவள் தனது பெற்றோர்களுடன் ஜன்னல் அருகில் அமர்ந்து சூரியன் மறையும் அழகை பார்த்து மகிழ்வார்கள். அந்த தருணங்களில் ஏரியல் நினைத்தாள், இந்த வாழ்க்கை எப்போதும் இப்படியே இருக்கும். ஆனால் அவள் தவறாக நினைத்தாள். அது ஒரு புத்துணர்ச்சியான காலை. ஏரியல் தனது தோழியுடன் சந்தைக்கு சென்றாள். அங்கு எல்லாம் உயிருடன் இருந்தது. பழங்கள் குவிந்திருந்தது, மக்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர், குழந்தைகள் ஓடிக்கொண்டிருந்தனர். அவள் கண்கள் பல பொருட்களை ரசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று அவள் நடையை நிறுத்தினாள். ஒரு சிறிய பழைய கடை. அதனுள்ளே தூசி படிந்த மேசையின் மேல் ஒரு தங்கப் பெட்டி. அது சாதாரணமாக தெரியவில்லை, அது மெதுவாக ஒளிர்ந்தது. அது உயிருடன் இருப்பது போல. ஏரியல் அதற்கு அருகில் சென்றாள். அவளின் இதயம் வேகமாக துடித்தது. எனக்கு இது வேண்டும் என்று மெதுவாக சொன்னாள். கடை உரிமையாளர் அவளை நேராக பார்த்தார். இது விற்பனைக்கு அல்ல என்றார். ஏன் என்று அவள் கேட்டாள். சில பொருட்கள் அழகாக இருக்கும், ஆனால் அவை வலி தரும். ஆனால் ஏரியல் மனதை மாற்றவில்லை. அவள் கேட்டாள், மீண்டும் கேட்டாள். இறுதியில் அவர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். சரி, எடுத்துக்கொள், ஆனால் இதன் விளைவுகளை நினைவில் வை என்றார். அவள் மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டு சென்றாள். அவள் நினைத்தது, இது ஒரு அதிசயம், ஆனால் அது ஒரு சாபம். வீட்டிற்கு வந்தவுடன் அவள் தன் அறைக்குள் ஓடினாள். ஜன்னல் வழியாக வந்த ஒளி அந்த தங்கப்பெட்டியில் விழுந்தது. அது இன்னும் பிரகாசமாக மின்னியது. அவள் மெதுவாக அதை திறந்தாள். உள்ளே எதுவுமில்லை. அவள் குழப்பமடைந்தாள். இதற்காகத்தானா? அந்த நேரத்தில் ஒரு சிறிய தங்க நிற பூச்சி வெளியே வந்தது. அது சில வினாடிகள் நின்றது. பிறகு திடீரென்று அது அவளை நோக்கி பறந்தது. ஆ! அது அவளை கடித்தது. ஒரு கூர்மையான வலி. அவள் கையை பிடித்தாள். அந்த பூச்சி ஜன்னல் வழியாக பறந்து மறைந்தது. அவள் அதிர்ச்சியில் நின்றாள். இது என்ன? அவள் குழம்பினாள். அவள் படுத்துக்கொண்டாள். அவள் கண்கள் மெதுவாக மூடியது. காலை ஒளி அவள் முகத்தில் விழுந்தது. அவள் கண்களை திறந்தாள். ஒரு விஷயம் தவறாக இருந்தது. அவள் சுற்றி பார்த்தாள். அனைத்தும் மிக பெரியதாக இருந்தது. பெட் மலை போல, மேசை கோபுரம் போல. அவள் தன் கையை பார்த்தாள். சிறியது. அவள் முழு உடலும் சிறியது. அவள் நடுங்கினாள். இது உண்மையா? அவள் அழ ஆரம்பித்தாள். அவள் பெட்டிலிருந்து இறங்க முயன்றாள். அது மிகவும் உயரமாக இருந்தது. அவள் கட்டில் காலை பிடித்து மெதுவாக இறங்கினாள். ஆனால் அவள் கால் தவறியது. அவள் கீழே விழுந்தாள். வலி, பயம், தனிமை. அவள் சிறியவர் மட்டுமல்ல, முழுமையாக தனியாகிவிட்டாள். நாட்கள் கடந்து சென்றன. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி. யாரும் அவளை பார்க்கவில்லை, யாரும் அவளை கேட்கவில்லை. அவள் தனிமையில் மூழ்கினாள். ஒரு நாள் அவள் மேசையின் மேல் ஒரு பழைய ஃபேரி பொம்மையை பார்த்தாள். அதன் சிறகுகள் ஒளிர்ந்தது. அவள் அந்த சிறகுகளை எடுத்தாள். அதை தன் முதுகில் கட்டினாள். அவள் ஆழ்ந்த மூச்சு விட்டாள். இது வேலை செய்யுமா என்று கேட்டாள். அவள் குதித்தாள். ஒரு கணம் எதுவுமில்லை. பிறகு அவள் மேலே உயர்ந்தாள். அவள் பறந்தாள். அவள் சிரித்தாள். பல நாட்களுக்குப் பிறகு அவள் மீண்டும் மகிழ்ந்தாள். அவள் வீட்டை விட்டு வெளியே பறந்து சென்றாள். மரங்களிலிருந்து பழங்களை சாப்பிட்டாள். காற்றில் சுற்றி விளையாடினாள். அந்த தருணம் அவளுக்கு ஒரு கனவு போல இருந்தது. ஆனால் திடீரென்று காற்று பலமாக வீசியது. மெல்லிய காற்று புயலாக மாறியது. அவள் கட்டுப்பாட்டை இழந்தாள். இல்லை, இல்லை என்று கத்தினாள். காற்று அவளை தூரத்துக்கு எடுத்து சென்றது. அவள் ஒரு மரக்கிளையில் மோதினாள். அதன் கிளையை பிடித்து கொண்டாள். அவள் பயத்துடன் எப்படி இங்கிருந்து தப்பித்து செல்வது என்று சுற்றி பார்த்தாள். அப்போதுதான் அவனை அவள் பார்த்தாள். அங்கே ஒரு இளவரசன். அவன் நிற்கும் விதம் கூட ஒரு அரச கம்பீரம் கொண்டது. அவன் கையில் வில், கண்களில் தீவிரம். அவன் அம்பை இழுத்து விட்டான். அம்பு தூரத்தில் உள்ள குறியை சரியாக தாக்கியது. அந்த ஒரு தருணத்தில் ஏரியல் எல்லாவற்றையும் மறந்தாள். அவளின் பயம், அவளின் துன்பம், அவளின் தனிமை. அவள் பார்த்தது அவனை மட்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவள் கண்கள் அவனை விட்டு விலகவில்லை. அப்போது அவள் அவன் பையை கவனித்தாள். அதன் உள்ளே ஒரு ஒளி. அதே தங்கப்பெட்டி. அவள் இதயம் துடித்தது. அது அதே பெட்டியா? ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை.
அவள் துணிச்சலுடன் கிளையிலிருந்து குதித்து அவன் பைக்குள் நுழைந்தாள். இளவரசன் தனது குதிரையில் ஏறி அரண்மனைக்கு சென்றான். அவள் அவன் பைக்குள் அமைதியாக இருந்தாள். ஒவ்வொரு அசைவிலும் அவள் அஞ்சினாள். ஆனால் நம்பிக்கை அவளை பிடித்து கொண்டது. அரண்மனைக்குள் சென்றபோது அவள் அதிசயித்தாள். உயர்ந்த சுவர்கள், பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட கதவுகள், மென்மையான திரைகள். அது ஒரு வேறு உலகம் போல இருந்தது. இளவரசன் தனது அறைக்குள் சென்றான். பையை மேசையில் வைத்தான். ஏரியல் மெதுவாக வெளியே பார்த்தாள். அவன் தனது உடையை மாற்ற ஆரம்பித்தான். அவள் உடனே தன் கண்களை மூடினாள். இல்லை, பார்க்கக்கூடாது என்று வெட்கத்துடன் நினைத்தாள். ஆனால் அவள் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு இருந்தது. அவள் அவனை விரும்ப ஆரம்பித்து விட்டாள். இளவரசன் தனது மேசைக்கு அருகில் அமர்ந்து ஓவியம் வரைய ஆரம்பித்தான். அவன் முகத்தில் அமைதி. அவன் ஒவ்வொரு கோடையும் கவனமாக வரைந்தான். ஏரியல் அதை பார்த்து ரசித்தாள். அவள் மெதுவாக அவன் பையிலிருந்து இறங்கினாள். அவன் சில நேரத்தில் சோர்ந்து தூங்கிவிட்டான். அவள் ஓவியத்தை பார்க்க அருகில் சென்றாள். எவ்வளவு அழகாக வரைகிறார்! அந்த நேரத்தில் அவள் தவறி நீர்க்கிண்ணத்தில் மோதினாள். சடாக்! கிண்ணம் கீழே விழுந்தது. இளவரசன் உடனே விழித்தான். அவன் கண்கள் அவளை பார்த்தது. அவன் அதிர்ந்தான். இது என்ன என்று கேட்டான். அவள் நடுங்கினாள். ஆனால் மெதுவாக அவள் எல்லாவற்றையும் சொன்னாள். தன் கிராமம், பெட்டி, பூச்சி, தன்னிலை. அவன் அமைதியாக கேட்டான். பிறகு அவன் மெதுவாக சிரித்தான். நான் நம்புகிறேன். அந்த ஒரு வார்த்தை அவளுக்கு ஒரு உலகத்தை கொடுத்தது. நாட்கள் நகர்ந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டனர். அவன் அவளை தனது தோளில் வைத்து அரண்மனையின் பல இடங்களுக்கு அழைத்து சென்றான். அவர்கள் இரவு வனத்தை ரசித்தனர், தோட்டங்களை சுற்றி பார்த்தனர். அவள் அவனிடம் பேசுவாள், சிரிப்பாள். அவன் அவளை கவனமாக பார்த்துக் கொள்வான். மகிழ்ச்சியாக நாட்கள் சென்றன. ஒரு நாள் அவர்கள் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தனர். சூரியன் மறையும் பொழுது வானம் பொன்னிறமாக மாறியது. பறவைகள் கீச்சிடும் சத்தம், தூரத்தில் இருந்த கிராமங்கள். அவர்கள் இயற்கை அழகை ரசித்தனர். அவள் இளவரசனின் தோளில் அமர்ந்திருந்தாள். அவள் இதயம் மெதுவாக துடித்தது. இது என்ன உணர்வு? அவள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அது காதல். ஒரு நாள் அரசர் இளவரசனை அழைத்தார். நீ திருமணம் செய்ய வேண்டும். இளவரசன் அமைதியாக இருந்தான். அவன் தனது அறைக்குள் நடந்து நடன அரங்கிற்கு தயாரானான். அவன் ஏரியலை பார்த்து சிரித்தான். நான் அழகாக இருக்கிறேனா? அந்த கேள்வி அவளின் இதயத்தை குத்தியது. அவள் சிரிக்க முயன்றாள். ஆம், ஆனால் அவளின் உள்ளம் வலித்தது. நடன அரங்கில் பல இளவரசிகள் அவனை சுற்றினார்கள். அவர்கள் சிரித்தனர், பேசினார்கள். ஏரியல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனம் எரிந்தது. அவன் என் நண்பன். ஆனால் நான் ஏன் இப்படி உணர்கிறேன்? அவளால் தாங்க முடியவில்லை. அவள் அவன் தலைமுடியை இழுத்தாள். அவன் வலியுடன் திரும்பி பார்த்தான். மீண்டும் மீண்டும் கோபம். அவன் உடனே வெளியேறினான். அவன் அறைக்குள் வந்து கேட்டான், ஏன் இப்படி செய்கிறாய்? அவள் கண்களில் கண்ணீர். அவள் தைரியத்தை சேகரித்தாள். நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகள் அவளின் இதயத்திலிருந்து வந்தது. அவன் அமைதியாக இருந்தான். ஒரு நிமிடம் அவன் கண்களில் குழப்பம். பிறகு அவன் தலை திருப்பினான். அது முடியாது. அவள் உலகம் உடைந்தது. அவன் வெளியேறினான். அவள் தனியாக அமர்ந்தாள். நான் ஏன் அவனை சந்தித்தேன்? அவள் தன் வாழ்க்கையை திரும்ப பெற விரும்பினாள். அவள் விரக்தியுடன் பெட்டியை தேட ஆரம்பித்தாள். அவள் மேசையில் ஏறினாள். அவள் கைகள் நடுங்கின. திடீரென்று அவள் கால் தவறியது. அவள் கீழே விழுந்தாள். நீரில். அது அவளுக்கு ஒரு கடல் போல இருந்தது. அவள் போராடினாள். யாராவது காப்பாற்றுங்கள் என்று கேட்டாள். ஆனால் யாரும் இல்லை. அவள் மெதுவாக மூழ்கினாள். அவள் கண்கள் மூடியது. அவளின் சக்தி மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது. அவள் கைகளை அசைத்தாள். ஆனால் அது பதனளிக்கவில்லை. இதுதான் முடிவா என்று அவள் மனதில் நினைத்தாள். அவளின் கண்கள் மெதுவாக மூட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் நீர் அசைந்தது. ஒரு பெரிய நிழல் மேலிருந்து அருகே வந்தது. ஒரு கை அவளை மெதுவாக எடுத்தது. இளவரசன். அவனின் முகத்தில் பயமும் வருத்தமும் கலந்திருந்தது. ஏரியல். அவன் அவளை கவனமாக தரையில் வைத்தான். அவன் கைகள் நடுங்கின. அவன் இதயம் வேகமாக துடித்தது. தயவு செய்து கண்களைத் திற. நேரம் நகர்ந்தது. நிமிடங்கள் மணி நேரங்களாக மாறின. இறுதியில் அவள் கண்கள் மெதுவாக திறந்தது. அவன் முகத்தில் ஒரு ஆழ்ந்த நிம்மதி. நீ நல்லா இருக்கியா? அவன் குரல் மென்மையாக இருந்தது. அவள் பலவீனமாக சிரித்தாள். அந்த நேரத்தில் அவள் அவனிடம் உண்மையை சொன்னாள். அந்த தங்கப் பெட்டி, அதுவே என் நிலைக்கு காரணம். அதை மீண்டும் திறந்தால் நான் என் பழைய நிலைக்கு திரும்புவேன். சிறிது நேரம் அவள் அமைதியாக இருந்தாள்.
பிறகு மெதுவாக, அதற்கு பிறகு நான் போய்விடுவேன் என்று வருத்தத்துடன் கூறினாள். அந்த வார்த்தைகள் இளவரசனின் மனதை குத்தியது. அவன் ஒன்றும் சொல்லவில்லை, ஆனால் அவன் கண்களில் வலி தெரிந்தது. இளவரசன் அமைதியாக எழுந்தான். அவன் பழைய அலமாரியை திறந்தான். அதனுள்ளே தங்கப் பெட்டி ஒன்று இருந்தது. அவன் அதை எடுத்தான். சில நொடிகள் அதை பார்த்தான். பிறகு அதை ஏரியலிடம் கொடுத்தான். அவள் மெதுவாக பெற்றாள். அவள் கண்களில் நன்றி மற்றும் மறைந்த வலி. அவள் பெட்டியை திறந்தாள். உடனே அந்த தங்க நிற பூச்சி வெளியே பறந்தது. இந்த முறை அது நேராக இளவரசனை நோக்கி பறந்தது. அவன் அதிர்ச்சியில் நின்றான். கவனமாக என்று அவள் கத்தினாள். ஒரு நொடி கூட யோசிக்காமல் ஏரியல் அவன் முன்னால் குதித்தாள். பூச்சி அவளை கடித்தது. ஒரு பிரகாசமான ஒளி அவளை சூழ்ந்தது. அவள் மெதுவாக வளர ஆரம்பித்தாள். அவள் மீண்டும் தனது இயல்பான உருவத்துக்கு வந்தாள். ஆனால் அந்த ஒளி மறைந்ததும் அவள் மயங்கினாள். அவள் கீழே விழுந்தாள். ஏரியல், இல்லை! இளவரசன் அவளை பிடித்தான். அவன் குரல் உடைந்தது. இளவரசன் அவளை மெதுவாக ஒரு மலர் படுக்கையில் வைத்தான். அந்த அறை முழுவதும் மலர்களின் மனம் பரவியது. நாட்கள் கடந்தன. அவள் கண்களை திறக்கவில்லை. அவன் அவள் அருகில் இருந்தான். அவன் அவளிடம் பேசினான். அவள் கேட்கவில்லை என்றாலும், நான் தவறு செய்தேன். நான் உன் காதலை புரிந்து கொள்ளவில்லை. அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இப்போது புரிகிறது. நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகள் தாமதமாக வந்தது, ஆனால் உண்மையாக வந்தது. மாதங்கள் கடந்தன. அவன் அவளை விடவில்லை. அவன் அவளது முகத்தை வரைந்தான், மீண்டும் மீண்டும். அவன் சேவகர்களை அனுப்பி அந்த பூச்சியை தேட சொன்னான். ஆனால் அது எங்கும் கிடைக்கவில்லை. அவன் நம்பிக்கை மெதுவாக குறைந்தது. ஒரு அமைதியான மாலை. இளவரசன் ஏரியலின் அருகில் அமர்ந்திருந்தான். அவன் கைகளை அவள் கையில் வைத்திருந்தான். அவன் அமைதியாக இருந்தான். அந்த நேரத்தில் ஜன்னல் அருகில் ஒரு ஒளி தோன்றியது. சிறிய தங்க ஒளி. அந்த பூச்சி. அவன் கண்கள் பெரிதானது. இந்த முறை அவன் தயங்கவில்லை. அவன் உடனே ஓடி அதை பிடித்தான். அவன் மெதுவாக அதை ஏரியலின் அருகே கொண்டு வந்தான். தயவு செய்து. அவன் குரல் நடுங்கியது. பூச்சி அவளை மீண்டும் கடித்தது. சில வினாடிகள் எதுவுமில்லை. அவன் இதயம் நின்றது போல இருந்தது. பிறகு அவளது விரல்கள் அசைந்தது. அவள் கண்கள் மெதுவாக திறந்தது. ஏரியல் என்று அவன் குரல் உடைந்தது. அவள் அவனை பார்த்தாள். மெதுவாக சிரித்தாள். அவன் கண்ணீர் சிந்தினான். நீ திரும்பி வந்தாய். அவன் அவளை அணைத்துக் கொண்டான். அவளும் அவனை பிடித்துக் கொண்டாள். இந்த முறை அவர்கள் பிரியவில்லை. அதற்கு பிறகு அவர்களது காதல் மறைக்கப்படவில்லை. இளவரசன் தனது முடிவை எடுத்தான். அவன் ஏரியலை தேர்ந்தெடுத்தான். அரண்மனையில் ஒரு பெரிய திருமணம் நடந்தது. மக்கள் மகிழ்ந்தனர். இசை ஒலித்தது. வானம் கூட அந்த நாளில் பிரகாசமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு முக்கியமானது அது இல்லை. அவன் அவள் கையை பிடித்தது. அவள் அவனை பார்த்து சிரித்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டது. அவர்கள் இனி ஒருபோதும் தனியாக இல்லை. அவர்கள் சந்தோஷமாக மட்டுமல்ல, உண்மையாக காதலுடன் வாழ்ந்தனர்.